டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் காண இருப்பது சமூக அறிவியல் பாடத்திற்கான வினாக்கள் மற்றும் விடைகள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான வினாக்கள் இதோ. இந்தியாவில் எந்த மாநிலம் மற்ற மாநிலங்களுடன் அதிக எல்லையை கொண்டுள்ளது? விடை 1 மத்திய பிரதேசம், விடை 2 உத்தரப்பிரதேசம், விடை 3 டெல்லி, விடை 4 மகாராஷ்டிரா. இயற்கை பாதுகாப்பு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? விடை 1 நவம்பர் 25, விடை 2 டிசம்பர் 15, விடை 3 ஜூன் 5, விடை 4 ஜூலை 28. ராணி லக்ஷ்மிபாய் ஆங்கிலேயர்களிடமிருந்து கைப்பற்றிய நகரம் எது? விடை 1 கான்பூர், விடை 2 பகவல்பூர், விடை 3 லக்னோ, விடை 4 குவாலியர். தேசிய மக்கள் தொகை கொள்கையை இந்திய அரசாங்கம் அறிவித்த ஆண்டு எது? விடை 1 பிப்ரவரி 2000, விடை 2 ஜனவரி 2001, விடை 3 ஆகஸ்ட் 1999, விடை 4 அக்டோபர் 2002. ஜூன் 20ஆம் நாள் எந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது? விடை 1 உலக பாரம்பரிய தினம், விடை 2 உலக அகதிகள் தினம், விடை 3 உலக புவியிடை தினம், விடை 4 உலக புலம்பெயர்வோர் தினம். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் யார்? விடை 1 இந்திய தலைமை நீதிபதி, விடை 2 பிரதம மந்திரி, விடை 3 இந்திய குடியரசுத் தலைவர், விடை 4 லோக்சபை சபாநாயகர். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் அமைந்துள்ள நாடு எது? விடை 1 பூட்டான், விடை 2 மியான்மர், விடை 3 நேபாளம், விடை 4 மாலத்தீவுகள். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார்? 2002 முதல் 2007 வரை. விடை 1 வி கிரி, விடை 2 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், விடை 3 திரு ஆர்.கே. நாராயணன், விடை 4 திரு டாக்டர் ஜாகிர் ஹுசேன். பொதுவெளியில் முதலில் இந்திய தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நாள் எது? விடை 1 1911 செப்டம்பர் 27ஆம் நாள், விடை 2 1911 அக்டோபர் 27ஆம் நாள், விடை 3 1911 நவம்பர் 27ஆம் நாள், விடை 4 1911 டிசம்பர் 27ஆம் நாள். தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1 1975, விடை 2 1965, விடை 3 1985, விடை 4 1955. ஒரே கவிஞர் 2 நாடுகளுக்கான தேசிய கீதத்தை எழுதியுள்ளார். அவர் யார்? விடை 1 அபு அல் அசர் ஹஃபீஸ் ஜலந்தாரி, விடை 2 பிரதீப் குமார் ராய், விடை 3 அகிமோரி ஹயாஷி, விடை 4 ரவீந்திரநாத் தாகூர். ஆங்கிலேய அரசு கொண்டு வந்த எந்த சட்டம் மின்டோ மார்லி சீர்திருத்தம் என்று அறியப்படுகிறது? விடை 1 1858ஆம் ஆண்டு சட்டம், விடை 2 1909ஆம் ஆண்டு சட்டம், விடை 3 1935ஆம் ஆண்டு சட்டம், விடை 4 1919ஆம் ஆண்டு சட்டம். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் ஆங்கிலேயர்களிடமிருந்து கைப்பற்றிய நகரம் குவாலியர் ஆகும். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆவார். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே அமைந்துள்ள நாடு நேபாளம் ஆகும். 2 நாடுகளுக்கான தேசிய கீதத்தை இயற்றிய ஒரே கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். இவர் அமர் சோனா பங்களா என்ற வங்கமொழி பாடலை எழுதினார். இந்த பாடல் பங்களாதேஷ் நாடு தோற்றுவிக்கப்பட்ட போது அந்நாட்டின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதைவிட மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இலங்கையை சேர்ந்த ஆனந்த சமரகோன் என்ற இலங்கை நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தாகூரின் சாந்தி நிகேதனில் கல்வி பயின்றார். ஒருமுறை இலங்கைக்கு சென்ற தாகூர் அதன் அழகில் மயங்கி ஸ்ரீலங்கா மாதா என்ற வங்கமொழி கவிதை ஒன்றை இயற்றினார். ஆனந்த சமரகோன் அந்த கவிதையை சிங்கள மொழியில் அப்படியே மொழிபெயர்ப்பு செய்தார். அதுவே பின்னாளில் இலங்கையின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் 3 நாடுகளின் தேசிய கீதத்தை இயற்றியவர் என்ற பெருமையும் பெற்றார் தாகூர். இந்திய அரசுக்கு சொந்தமான மிகப்பெரிய மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான நிறுவனமே தேசிய அனல் மின் நிலையம் ஆகும். இது 1975ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. முதலில் இந்தியாவின் தேசிய கீதம் 1911ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. அன்று இந்த பாடலை ரவீந்திரநாத் தாகூரின் மருமகளான சரளா தேவி சௌதுராணி முதலில் பாடினார். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்பது இந்திய குடிமக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்காகவும் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாகும்.
இதன் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஆப்பிரிக்காவில் ஜூன் 20ஆம் நாள் அகதிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை இந்த நாளையே உலக அகதிகள் தினமாக கொண்டாடும்படி அறிவித்தது. இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் மற்ற மாநிலங்களுடன் அதிக எல்லையை கொண்டுள்ளது. இது 8 மாநிலங்களுடனும் ஒரு யூனியன் பிரதேசத்துடனும் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அந்த மாநிலங்கள் உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகும். மேலும் யூனியன் பிரதேசமாகிய டெல்லியுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இது தவிர நேபாள நாட்டுடன் தனது சர்வதேச எல்லையையும் பகிர்ந்து கொள்கிறது. தேசிய மக்கள் தொகை கொள்கை என்பது ஒரு நாட்டின் மக்கள் தொகையை நிர்வகிக்க அரசு உருவாக்கும் ஒரு திட்டமாகும். இதன் முக்கிய நோக்கம் மக்கள் தொகை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துதல், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் சுகாதார சேவைகளை வழங்குதல் ஆகும். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் 2000ஆம் ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கையை இந்திய அரசு அறிவித்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதி உலக இயற்கை பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் இந்தியர்களின் பங்களிப்பை அதிகரிக்க முயன்ற சட்டமே மின்டோ மார்லி சட்டமாகும். இது 1909ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது.